அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. செவந்தி, நானும் அம்மாவும் கூட மதுவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உடம்புக்கு முடியல, வீட்டுல இருந்து நீயும் எவ்வளவோ சொன்ன, நாங்களும் எடுத்து சொல்லி பார்த்தோம். அதெல்லாம் சட்டை பண்ணாம அது பாட்டுக்கு கிளம்பி போயிருச்சு. அந்த பிள்ளைக்கு சாதாரணமா ஒரு ஜலதோஷம் பிடிச்சா கூட அதுக்கு அதை தாங்கிக்கிற சக்தி இல்ல. இன்னைக்கு காய்ச்சலோட ஸ்கூலுக்கு போயிருக்கு. அதை எப்படி தாக்கு பிடிச்சு வரப்போகுதுன்னு தான் தெரியலம்மா. மது எந்த விஷயத்திலயும் அவ புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிக்கிறா. செல்போன் வாங்கி கொடுத்தாலே குடுக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சா. செவ்வந்தியும் சரின்னு வாங்கி கொடுத்தா. அத வச்சுக்கிட்டு சாப்பாட மறந்து, படிப்ப மறந்து, தூக்கத்தை மறந்து, அத நோன்றதையே வேலையா வச்சுக்கிட்டு இருந்தா. அப்படியெல்லாம் சும்மா போனை பாத்துக்கிட்டே இருக்க கூடாதுன்னு செவ்வந்தி புடுங்கி வச்சா. அதுக்கும் பிரச்சனை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணா. காய்ச்சல் வந்திருக்குன்னு தெரிஞ்சு வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னா அதையும் கேட்காம ஸ்கூலுக்கு போனாதான் என் ஃப்ரெண்டு இருப்பா, அவ கூட பேசினா மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. நாம அவ நல்லதுக்குன்னு சொல்லி எது சொன்னாலும் அவ எதிராதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை திருத்தி எப்படிதான் நம்ம வழிக்கு கொண்டு வர போறோம்னு தெரியலையே. எனக்கும் அந்த கவலைதாம்மா. செவந்தி, மதுவோட கிளாஸ் டீச்சர் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமாமா. அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி மதுவுக்கு இப்ப எப்படி இருக்கு என்னங்கறத நீ கொஞ்சம் விசாரிச்சு பாருமா. சரிங்க மாமா, நீங்க சொல்றதும் நல்ல ஐடியா தான். அவங்க கிட்ட கேட்டா மது எப்படி இருக்கான்னு தெரிஞ்சிரும். கேளுமா, கேளு. ஹலோ மேடம், நான் மதுமிதாவோட அம்மா பேசுறேன். மேடம், நீங்களா? மதுமிதா